ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நான் லஞ்ச் தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். வீடியோ எடுக்கிறாரு அவர். ஃப்ரெண்ட்ஸ், வந்தோடனே இங்கே விளையாடுறதுக்கு நல்லா அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. That's what I'm talking about. Wait. Okay, now from the beginning. Hi friends, welcome back to my channel. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சிட்டேன். நான் மணி ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு ஒரு காஃபி போட்டு சூடாக குடிச்சிட்டு சமைக்கிறதுக்கு வந்துட்டு சேப்பங்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் யூ எங்கள் வீட்டில் வந்துட்டு சேப்பங்கிழங்கு தான் வாரத்தில் ஒரு வாரம் வறுப்போம். அது வாங்கிட்டு வந்துடுவாங்க ரெகுலராக. லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு எனக்கு பிளான் பண்ணலை. வீட்டுக்காரருக்கு வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் மாமியாருக்கு லஞ்சு வந்துட்டு காலையிலேயே எழுந்திரிச்சி செஞ்சு கொடுத்துரு, நான் போய் கொடுத்துட்டு வரணும், வேலை இருக்குல்ல அப்படி சொன்னார். நேற்றுலேருந்து தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு முழு மிளகாய் சாம்பார், அதுக்கப்புறம் தொட்டுக்கு வந்துட்டு பீன்ஸ் கேரட்டு தொட்டுக்கு செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி வந்துட்டு அந்த சேப்பங்கிழங்கு வறுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதாவது இந்த சாதம் மாதிரி செய்யலான்னு இருக்கேன். லெமன் சாதம் இல்லைன்னா தக்காளி சாதம், இது ரெண்டுத்தில் ஏதாவது வந்து செய்ய போகிறேன். காலையிலே வந்து இன்றைக்கி லஞ்ச் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய துணியெலாம் கொஞ்சம் இருக்குது துவைக்கிறது, அதெல்லாம் துவைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். தம்பி வந்து தூங்கிட்டுருக்கான். அவனுக்கு பால் வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அவன் எந்திரிச்சதும் கொடுக்கறதுக்கு. நான் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டேன். இன்றைக்கி அப்படியே நான் என்னென்ன பண்ணுறேன்னு அப்படியே ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 6 மணி ஆகிடுச்சு. ஜன்னல் வழியாக கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது, விடிஞ்சிடுச்சு. யாரும் எழுந்திரிக்கல, அதை எழுந்திரிச்சிருப்பாங்க, வீட்டு உள்ளே இருப்பாங்க, தெரியல நமக்கு அந்த அளவுக்கு. நான் வந்துட்டு இனிமேல் தான் என் வேலையை கண்டினியூ பண்ண போகிறேன். கிழங்கு வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அது மிளகாத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் வறுக்க. சாதத்துக்கு அரிசி வந்து தண்ணியில் கொட்டணும், அரிசி எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை எழுந்திரிச்சிட்டான். சாதம் வந்து வேக வச்சுருக்க அடுப்பில். அவருக்கு வந்துட்டு பீடியாஷுர் வாங்கியிருக்கோம், அதை தான் இப்போ கொடுக்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சதும் வந்து தம்பிக்கு பீடியாஷுர் கொடுப்போம். குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சொல்லு. தம்பி கரெக்டாக 6:30க்கு இன்றைக்கி எழுந்திரிச்சிருக்காரு. நேற்று 6 o'clock எழுந்திரிச்சார். நேற்று வந்து நிறைய நேரம் தூங்கினான் பகலில். இன்றைக்கி தூங்கவே இல்லை. ஸோ அதனால தான் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாரு. இல்லை, அவனுக்கு பீடியாஷுர் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடியாக வச்சுருக்கேன். சரிங்க, கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறுனதும் வந்துட்டு சார் கொடுத்தா தான் அவர் விளையாடின்னு இருப்பார். நான் சாதம் வெந்ததும் தக்காளி சாதமாக லெமன் சாதமாக செஞ்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மணி 8 ஆகிடுச்சு. சமையல் வெள்ளம் முடிச்சிட்டேன். இப்போ தான் கீழே வந்துட்டு வாசல் தெளிக்க போகிறோம். காலையிலே வந்து பண்ணியிருப்போம். இங்கே யாரும் ஆள் நடமாட்டமே இல்லையா. இப்போல்லாம் நிறைய பயமாக இருக்குது தனியாக வெளியில் பகலில் வர்றதுக்கு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை போயிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே பாண்டிச்சேரியில். அதனால் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தனியாக கீழே வர்றதுக்கு. அதனால தான் நல்லா விடிஞ்சிட்டுக்கு அப்புறம் வந்து இருக்கிறோம். பிரஜன் வேறு கூட வரான். இப்போல்லாம் கீழே நடக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். அவருங்க வாசல் தெளித்து கோலம் போட்டு போய் பால் வாங்கிட்டு வரணும். எங்கள் வீட்டுக்காரர் வேறு என்னை பயமுடுத்தி வச்சுருக்காரு. நீ இனிமேல் பால் வாங்க போகாத, சின்ன குழந்தைய அப்படி பண்ணுறாங்க, ஏன்னா அந்த மாதிரி உலகம் இப்போ இருக்குது அப்படின்னு. அதான் நல்லா விடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நான் கீழே இறங்கி வருவேன். தம்பி வேறு இங்கே வந்து தனியாக நடப்பார். நான் அந்த உள்ளே இருக்கும்போதெல்லாம் அங்கே வெளியே நடப்பேன். சேஃபாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தையெல்லாம் பத்திரமா வச்சுருங்க. இது நான் எப்படி தான் அந்த குழந்தை இப்போ அப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு
வெறி பிடிச்சி போயிருக்கானுங்க பசங்க ஆம்பளைங்க எல்லாருமே. யாருக்கிட்ட பழகிறதுனே தெரியல. செம்பருத்தி அழகாக பூத்துருக்கு பாருங்க. இப்போ தான் வாசல் பெருக்கிட்டு போயிட்டு பால் வாங்கிட்டு வந்தோம். என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் ஃபுல்லாக முடியல, லன்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். டிஃபன் பண்ணணும், அது கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். இவருமே இப்போ தான் பால் குடித்தார். முன்னாடி வந்துட்டு ஜூனியர் ஹார்லிக்ஸ் கொடுத்தோம், அது வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து பீடியாஷுர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தலேருந்து தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு எப்படி விளையாடிட்டு இருக்கார் பாருங்க. சரி, நான் டைம் அது ஃப்ரெண்ட்ஸ் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரஜன் வந்துட்டு மெத்தைக்கு போகிறான். நான் வந்துட்டு கீழே பெருக்கிட்டு முடிச்சிட்டேன். அவர் போர் அடிச்சிச்சு, கொஞ்ச நேரம் நடந்துங்க இருந்தார். வாக்கிங் முடிஞ்சது, கிளம்பிட்டார் மேலே. டாட்டா, போயிட்டு அப்பாயிட்ட போ. அப்பாயிட்ட பூ பறிக்கிறாரு செம்பருத்தி டீ குடிக்கிறதுக்கு. அவங்க உனக்கு போட்டு தான் ரெடியாக வச்சுருக்காங்க. அழகாக பூத்திருக்கு பூவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒத்த செம்பருத்தி. ஜிம் பாடி காட்டினுங்கிறாரு உங்கள் அப்பா. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் விடிஞ்சது இவருக்கு. சூரிய பெடெக்ஸில் குத்துற வரைக்கும் தூங்குவார். வீட்டு உள்ளே சூரியன். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வில்லேஜ் சைடு. அது ஏன் கரெக்டாக பெடெக்ஸில் குத்துறாரு ஒன்றும் தெரியல, கேட்கணும் அவரை தான். அழகாக பூத்துருக்குல்ல நம்ம வீட்டில். நான் நிறைய தண்ணி அடிக்கிறதுனால. அப்படியே சோடா கலந்து அடிப்பேன், அப்படி சாதாரண அடிப்பேன். அது கிடையாது, செடிக்கு தண்ணி அடிக்கிறல்ல டெய்லி, அந்த தண்ணி. அப்படி சொல்லணும். செடி தண்ணி போய் பூஞ்செடி கடிச்சாதான் பூ பூக்கும். நான் அடிச்சா எப்படி செடி பூ பூக்கும்? வெரி நைஸ். ஒத்த செம்பருத்தி. இதில் ஒரு கிளை பிடிங்கிட்டு வீடு நம்ம காலி பண்ணால் அந்த வீட்டில் போய் நட்டு வச்சுருக்கேன். நட்டு வைக்கலாம். ஐஃபோனில் அம்மா வீடியோ. என் வேலை முடிக்கணும். பால் வேறு போய் வாங்கணும். நேற்று போட்ட கோலம் லாட்டஸ், சிம்பிள் கோலம். கீழே போட்டு எடுத்துன்னு ஃப்ரெண்ட்ஸ், வாசலில் தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டேன். செடிக்கெல்லாம் தண்ணியை அடிச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டாண்ட இருக்க கார்டன் குட்டியோண்டு மணி பிளான்ட்டு, பட்டாசு செடி. இதில் ஒரு விதை இருக்கும், அதை எடுத்து வாயில் வைக்கும் போது அப்படியே வெடிக்கும். இப்போ காணோம். இந்த வாசலில் ஒரு சின்ன கோலம். இந்த வீட்டில் வந்துட்டு இல்லை ஆள். இப்போது அரளி செடிக்கு தண்ணி போயிட்டுருக்கு. ஒரு லெமன் செடி இருக்குது. அதுக்கப்புறம் மரம், லெமன் மரம் செடி சொல்லிட்டேன். அப்புறம் இங்கே செம்பருத்தி செடி. இது வந்து அழகு செடி. ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிருக்கேன். வேலை முடிஞ்சது, கீழே வந்த வேலை எல்லாம் பெருக்கியாச்சு. மேலே போக வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து வேலை முடிஞ்சிடுச்சு. மேலே போக வேண்டியதுதான். பூ வந்துட்டு நாளைக்கு தான் பறிக்கணும். இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா பூக்கும். அப்போ வந்துட்டு பறிச்சுட்டு வெள்ளிக்கிழமை சாமி ஃபோட்டோவுக்கு போடலாம். இன்றைக்கி வந்துட்டு சிவராத்திரி. இன்றைக்கி நைட்டு கண்ணு முழிப்பாங்க. நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் 6 வாட்டி பூஜை பண்ணுவாங்க, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. ஸோ இன்றைக்கி நான் சிவன் கோயிலுக்கும் போகலான்னு இருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் தண்ணி, சாமியெல்லாம் விளக்கணும், வீடெல்லாம் துடைக்கணும். நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி எனக்கு. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இந்த வீடியோவில் நான் காமிப்பேன். ஏன்னா நிறைய காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு சிவராத்திரி பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு 4 மணி நேரத்துக்கு ஒரு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டில் போய் தூங்குவாங்க. இன்றைக்கி சிவன் கோயிலில் நிறைய கூட்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு பார்க்கலாம் சாயந்தரம். சரி, இப்போ நான் மேலே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நான் லஞ்ச் தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சேப்பக்கிழங்கும்
அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கருணைக்கிழங்கு இருந்துச்சு, அதையும் வறுத்து வச்சுருக்கேன் சைட் டிஷ்க்கு. இது வந்து நைட்டு எங்கள் மாமியார் அவங்க கடையிலேருந்து எப்பயும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பயிரெல்லாம் வைப்பாங்க. ஒரு நாளைக்கு பட்டாணி, சுண்டல் அது மாதிரி நேற்று வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது சூடு பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து சம்பா கஞ்சி காலையில் டிஃபனுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ தம்பிக்கு மட்டும் ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் லஞ்சு செஞ்சுருக்கேன். இப்போ தம்பிக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு மிளகு சட்னி அரைச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் நான் குளிச்சுட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு சாமியெல்லாம் விலைக்கு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குளிச்சுட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பியிருக்கோம். இப்போ தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றோம். இந்த கஞ்சி மணி என்ன ஆகுது, 11:15 ஆகுது. இது பேர் எனக்கு தெரியல, சம்பா தான் சொன்னாங்க. மாமியார் வந்து பண்ணாங்க இது. இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் வந்து ப்ளே ஸ்கூல் சேர்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு 2 ப்ளே ஸ்கூல் இருக்குது எங்கள் வீட்டாண்ட. அங்கே போய்ட்டு விசாரிச்சுட்டு வரலான்னு, ஃபீஸ் எவ்வளோ, அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் தான் கிளம்பியிருக்கேன். அவர் இப்போவே கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கார். நோட்டெல்லாம் எடுத்துக்கிருக்கிறார் டெய்லியும். அதெல்லாம் சொல்கிறான். ஸோ அதேமாதிரி நல்லா பேச மாட்டான் அந்த அளவுக்கு. ஸ்கூலில் பசங்க கூடலாம் கொஞ்சம் நல்லா பேசுவான் சேர்த்து விட்டா. இப்போ நம்ம ஊர் சைட்லாம் வில்லேஜ் சைடில் பால்வேலெலாம் பசங்க இருக்கும். அங்கே பசங்க பண்ணும்போது பேசும்போது பார்த்து கற்றுப்பாங்க. நம்ம ஊர் சைடில் இருக்க பசங்களாம் வீட்லேயும் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ நாங்களுமே இருக்கோம் தான், நானும் எங்கள் வீட்டுக்காரோம். இருந்தாலும் எங்கள் கூட அந்தளவுக்கு பேச மாட்டோம். அதான் சரி பசங்க கூட விட்டு பார்த்தா பேச கற்றுப்பானான்னு சொல்லிட்டு இப்போ தம்பிக்கு 2 வயசு ஆகிட்டு 3 மந்த் ஆகுது. இப்போ ப்ளே ஸ்கூல் சேர்க்கலன்னு எங்கள் சொந்தக்காரெலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ போய் விசாரிச்சுட்டு வரலான்னு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வீடியோ எடுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பண்ணுறாரு. நாங்கள் படிக்க நோட்டு புக் எடுத்தால் அதை எடுத்து எழுதுறாரு. இப்போ வந்து வீடியோ எடுக்கிறாரு அவங்க அப்பா செல்லை வச்சு. பிரஜன் எங்கே போகிறான்? வீடியோ ஆன் பண்ணிவிட்டு கையில் வச்சு சுற்றுவார். அதை வாங்கன்னா இப்போ வந்து அழுவார். இவரும் இப்போ தான் கஞ்சி குடிக்கிறார் குண்டானோட. காலையில் கேஸ் வந்து சூடு ஆறி ஜில்லுன்னு ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து வேலை செய்யறதெல்லாம் எனி டைம் ஏதாவது ஒன்று கொடுத்துனே இருக்கிறாங்கல்ல. வீடியோ எடுக்கிறாரு அவரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு ஸ்கூல் போகிறதுக்காக என்னை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் காமிக்க போகிறாங்க. எங்கள் வீட்டில் நான் படிக்க ஸ்கூல் பார்த்துன்னு வர போகிறேன். சொல்லு, உன் வீடியோவில் சொல்லு. ஜாலியாக உட்காந்துக்கிறேன் ஸ்கூலில் போகிறதுக்கு. கிளம்பிட்டோம். நல்லா தான் இருக்கும். இவர் வண்டின்றதுனால தான் ஃபஸ்ட்டு வர. அங்கே போய் விட்டா தான் தெரியும் எப்படி அழுவ போகிறாருன்னு வச்சு. அங்கே இருக்கிற மிஸ்ஸு பாவம், ஒரு சமாளிக்க பெரிய விஷயம். நான் வேற வரேன்னான்னு திரும்பி பார்க்குறாரு. என்ன பேசுகிறாரு? ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். சாய் கிட்ஸ் ஜங்ஷன் பிரைமரி ஸ்கூல். இங்கே தான் பிரஜனை சேர்க்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்து கேட்க வந்திருக்கோம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும். தலைவரே 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 கிளம்பி வந்துட்டார் ஸ்கூலை பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்தவுடனே இங்கே விளையாடுறதுக்கு நல்லா அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. வீடு தான். தலைவர் திரும்பி கூட பார்க்க மாட்டுறாரு. கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு தலைவர் எதாவது பார்க்குறாரு. எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறாரு. டீட்டெயில் கேட்டால் இப்போ தம்பிக்கு யூனிஃபார்ம் கொடுப்பாங்களாம், புக்ஸ் கொடுப்பாங்களாம், ட்ராயிங் புக்ஸ் நம்ம பண்ணி அனுப்பணும். பட்டன்லேயே அழகாக பண்ணியிருக்காங்க பசங்க. அனுப்பி தான் விடணும், அப்போ தான் ஒரு அமைதியாக இருப்பார். இல்லைன்னா அங்கே வீட்டில் தண்ணி
இங்கெல்லாம் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி ப்ரீகேஜி எல்கேஜி. பூனை பற்றியா? பூனை ஒன்றும் பண்ணாதா மேடம்? பூனை ஒன்றும் பண்ணாதா? தம்பி படிக்க வர ஸ்கூலோடைய ஸ்விம்மிங் பூல் தண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லா டைம்லேயும் பசங்க வந்து தண்ணியிலே விளையாட ஆசைப்படுவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் மணல்னா இவர் நல்லா அள்ளி போட்டு விளையாடுவார். இவர் சர்க்கா மட்டை நல்லா தான் நீட்டாக தான் இருக்குல்ல. இங்கே கொஞ்சம் குட்டி பசங்களுடைய ஸ்நாக்ஸ் டப்பெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீகேஜி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுன்னு வந்துட்டோம். அதாவது வந்து எப்படி சொன்னாங்கன்னா டைம் வந்து 9 o'clockலேருந்து 12:30 வரைக்கும் அங்கே பார்த்துக்கிறாங்கன்னா 900 மாதம் ஃபீஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதே வந்துட்டு ஒரு 3:30 வரைக்கும் பார்க்குறாங்கன்னா 1300 அதேமாதிரி ஃபஸ்ட்டு மாதம் போயிட்டு சேரும் போது 5000 கொடுக்குமா. 2 யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, 4 புக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதம் ஃபீஸ் அதில் எடுத்துப்பாங்களாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஸ்கூல் வந்துட்டு லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணுறாங்க. இங்கே வந்து டியூஷனும் பண்ணுறாங்களாம். ஸ்கூல் பேர் வந்துட்டு சாய் கிட்ஸ் ஜங்ஷன் பிரைமரி ஸ்கூல். ஏசி வேறு வச்சுருந்தாங்கல்லாங்க. சாயிலே அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வர வியாழக்கிழமை சாய் பகவானுக்கு உகந்த நாள். அங்கேயே ஒரு சாய்பாபா கோவிலும் இருக்கு பக்கத்துல. அதெல்லாம் நாங்கள் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தோம். இப்போ போல அங்கேயே குட்டி பசங்களாம் கொஞ்சம் படிக்கிறாங்க. இவரை பார்த்த உடனே அவங்கெல்லாம் பார்த்துக்கிறோன்னு வேற சொன்னார் ஒரு தம்பி பார்த்துப்பீங்களான்னு கேட்டால் நாங்கள் பார்த்துக்குறோம். இவர் வந்து நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் சேர்க்கலான்னு ஐடியா பண்ணிட்டோம். எனக்கு இங்கே பக்கம் எங்களுக்கு வீடு, நடந்தே போய் கூட நான் கூப்பிட்டு வந்துடுவேன். தம்பியாரை கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டால் தான் தெரியும் என்ன பண்ண போகிறாரு. இங்கே பேப்பரெல்லாம் பிச்சு போட்டுக்கின்னு காலண்டர் பாருங்க. இந்த வருஷத்துடைய காலண்டரு 5ஆம் மாதம் வந்துடுச்சு. எல்லாத்தையும் பிரித்து பூவிட போட்டுக்கின்னு அட்டகாசம் பண்ணுறாரு. பாத்ரூம் உள்ளே போயிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிக்கின்னு சேட்டை பண்ணுறாரு. அதுவும் அவங்க அப்பா செல்லம் வேறு. அதான் அங்கே சொல்கிறாங்க செல்லம் அதிகமாக கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு. நான்லாம் செல்லம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா தான். நம்மளாம் அடி தான் தம்பிக்கு. தம்பி ஸ்கூலுக்கு போக போகிறாரு. ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது கொடுத்து அனுப்பணுமா. அங்கே வந்துட்டு அவங்க சாப்பிட சொல்லி கற்றுக் கொடுத்துருவாங்களாம். இப்போயும் நான் பார்த்தேன் பசங்களாம் அவங்களாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கும்போது கேட்டாங்க ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு. இல்லை மேடம் நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அதில் போட்டு தான் எடுக்கிறோம்னு சொன்னோம். அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே டியூஷன் எடுக்கிறாங்களாம். யாருக்காவது வந்துட்டு டியூஷன் போகணும் அப்படின்றவங்க கூட இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பர் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸ்கூல் வேலை இப்போ கேட்டு வந்துட்டோம். இனிமேல் நாங்கள் சேர்க்க தான் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். சேர்க்கும் போது 5000 கேட்குறாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் போயிட்டு சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து என் வேலையை பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் மதியம் லஞ்சு சாப்பிட்டுருக்கோம். பிரஜனும் நானும் தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு பிஎஸ் ஃபேமிலியில் வந்துட்டு ஷார்ட்ஸாக போட்டிருந்தாங்க தக்காளி சாதம். அவங்க சொன்ன மாதிரி தான் போட்டேன். அதேமாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பிரியாணி மாதிரியே இருக்குது. பிரஜன்டா வாங்க. இது வந்து சைட் டிஷ் வந்துட்டு சேப்பங்கிழங்கு வறுவல், கருணைங்க சாப்பிடுங்க, ரெண்டுமே மிக்சடு. அது கொஞ்சம் இருக்குதா, அது வேக வச்சு அப்படியே பண்ணேன். நீ அங்கே போனால் தான்ப்பா தெரியுவா. அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூஜை சாமான்லாம் விலைக்கு எடுத்து வச்சுருக்கேன். வீடெல்லாம் தொடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒருத்தர் மொக்க பண்ணிக்கிறேன் ட்ரெஸ் போடாது. நீதான் அப்படி பேசுகிறேன், நான் நல்லா தான் பேசுகிறேன். இப்போ வந்துட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். பிரஜனும் தூங்கிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் சூடாக தான் குடிப்பேன், ஓண்டு குடித்தாலும். இப்போ காஃபி தான் குடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் விலைக்கு வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன், சாமிக்கெல்லாம் பொட்டு வைக்க போகிறேன். உனக்கு காஃபி? நீ பொட்டு வச்சுட்டு உனக்கு காஃபி? நீ பொட்டு உனக்கு காஃபி அப்படின்னு கொஞ்சம் உள்ள தெரியாது. உனக்கு காஃபி? நான் சொல்றது நீ பொட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு செய்யறதுக்கு சேர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி கால் வலி எடுக்குது கீழே. பேஸ்மெண்ட்டை வீக்காக இருக்குது, ஸோ கால் வலிக்குது. அதுக்காக வீடெல்லாம் தொடச்சிட்டேன் நான். நாளைக்கு சிவராத்திரி. இன்னைக்கு நைட் தான் சிவராத்திரி. இப்போ நீ வந்து பால் இப்போ நான் காஃபி குடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கும் பொட்டெல்லாம் வச்சு பூஜை ரூமில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீடெல்லாம் தொடச்சிட்டேன். அப்படி இருந்த இன்னொரு வேலை பெண்டிங் இருக்குது.
தேங்காய் உடச்சி வச்சுருக்காங்க அவங்க எங்கள் மாமியார். அது துருவி வைக்கணும். காஃபி நான் குடிச்சிட்டேன். ஒரு டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வியாழக்கிழமைனாவே எனக்கு நிறைய வேலை இருக்கும். வீடை பெருக்கி தொடச்சி சாமியெல்லாம் விளக்கி பொட்டு வச்சு ரொம்ப கால் தான் வலிக்குது. இதெல்லாம் நின்றுட்டே பண்ணுறோம்ல, அதனால தான் வேலை பார்க்குறதுக்கு 2 வேலை மாதிரி தான் தெரியும். சாமியெல்லாம் விளக்கி நல்லா பளிச்சுன்னு ஆக்கணும். அப்போ கோயிலுக்கு வேறு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வேறு ஏதோ அவங்க ஆஃபீஸில் வர சொல்லியிருக்காங்களாம். போயிட்டு வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக போகணும். ஏன்னா சிவராத்திரி வந்துட்டு மகா சிவராத்திரி வருஷத்துக்கு ஒரு இடம் வரும். மாதம் 2 சிவராத்திரி வரும். அதெல்லாம் போய் பார்க்காட்டியும் இந்த சிவராத்திரியாவது போயிட்டு சாமியை பார்க்கணும். இன்னும் நைட்டுக்கு இட்லி ஏதாவது செய்யணும். தொட்டுக்கு தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு தேங்காய் தான் துருவ போகிறேன். அதிலே அரைச்சிக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வேலை போயிட்டுருக்கு. பிரஜன் இன்னும் தூங்கிட்டே இருக்கார். இன்னும் அவர் இப்போ எழுந்திரிச்சு திருப்பியும் பால் காலையில் வந்துட்டு பீடியாஷூர் கொடுத்தோம்ல, அது மாதிரி கொடுப்போம் சாயந்தர டைமில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வேலைலாம் வந்துட்டு வீடியோ எடுத்தோன்னா நிறைய பெருசாகிடும். இதுவே எப்படியோ ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி 15 நிமிஷம். ஆமாம் சாரி, இதுவே வந்துட்டு ஒரு 1/2 hour அளவுக்கு எடுத்திருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வேலை இன்றைக்கி தான். கோவிலுக்கு போனால் அதை தனியாக கூட எடுப்பேன் நான் வீடியோ. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.